அண்ணாமலையண்ணனை பற்றி நடிகர் ஆரி அவர்கள் பேசியிருக்காரு. நடிகர் ஆரி அவர்கள் அண்ணாமலையன் அவர்கள் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் எனக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை வச்சிருக்கிறாரு. நானும் மாறுவோம் மாற்றோம் எனக்கூடிய ஃபவுண்டேஷனை ஒரு 8 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய பேரை பயன்படுத்துவதாக என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாறுவோம் மாற்றோம் பேரு வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கோங்கன்னு அவரு டீசெண்டா தான் பேசினாரு. நாம அவருக்கு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கிறோம். உங்களுடைய என்ஜிஓ பேரு மாறுவோம் மாற்றுவோம், கரெக்டுங்களா? அதே போல அண்ணாமலையனுடைய அமைப்பினுடைய பெயர் வீத லீடர்ஸ். ரெண்டும் அமைப்பினோட பேரு வேற வேற தான். ஆனா நாங்க பயன்படுத்தக்கூடியது மாறுவோம் மாற்றோம் எனக்கூடிய வார்த்தை ஒரு முழக்கம், அதாவது ஒரு ஸ்லோகன். அந்த ஸ்லோகனுக்கு யாரும் பேட்டன் ரைட் வாங்க முடியாதுங்க, சரிங்களா? வந்தே மாதரம் சொல்றோம். வந்தே மாதரத்தை நாம பேட்டன் ரைட் பண்ண முடியுமா? இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்றோம். அதை யாராவது பேட்டன் ரைட் வாங்க முடியுமா? புரட்சி ஓங்குக, புரட்சி செய்க, இது போன்ற ஒரு முழக்கங்களா விடுறோம். அதை யாராவது பேட்டன் ரைட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் மாறுவோம் மாற்றுவோம். அதை நாங்க ஒரு முழக்கமாக பயன்படுத்துறோம். எதற்காக மாறுவோம் மாற்றம் வார்த்தையை நாங்க பயன்படுத்துறோம்னா, ஃபர்ஸ்ட் நாங்க மாறணும். நாங்க மாறினதுக்கு அப்புறம் எங்களுடைய சுற்றத்தாரை மாற்றுவோம். அதனால நாங்க மாறுறோம், அடுத்து மாற்றுவோம். அதுக்காக தான் அந்த வார்த்தையை நாங்க பயன்படுத்துறோம். இதற்கும் உங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. நீங்க வச்சிருக்கக்கூடிய என்ஜிஓ மூலியமா நீங்க எப்பவும் போல நல்ல விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய என்ஜிஓ பேரை நாங்க பயன்படுத்த கிடையாது. எங்களுடைய அமைப்பினோட பேர் வீத லீடர்ஸ். அதுல முழக்கமிடக்கூடிய ஸ்லோகன் தான் மாறுவோம் மாற்றம். நல்லா கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையனுக்கு நீங்க அந்த பேரை கொடுக்குறேன்னு சொன்னதே ரொம்ப நல்ல விஷயம் தான், ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த வீடியோவை எல்லாரும் ஆர்யா அவர்களுக்கு டேக் பண்ணி விடுங்க. ஏன்னா நடிகர் ஆர்யா அவர்கள் அவர் தப்பா புரிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவர் நண்பர்கள் சொன்னதை வச்சுதான் அவர் பேசியிருக்கிறாரு. நாம யாருமே தப்பா பேச வேண்டாமே. அண்ணாமலையனும் அதை விரும்ப மாட்டாரு. நாம எப்பவும் போல நாகரிகமான அரசியல் பண்ணுவோம். அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாச்சு. எல்லாரும் கமெண்ட்ல அவரோட ஐடியா மென்ஷன் பண்ணுங்க. அவர் பார்த்து புரிஞ்சுப்பாரு. ஏன்னா அவரோட பேரு வேற, நம்மளுடைய பேரு வேற. முழக்கத்துக்கு யாராலையும் பேட்டர்ன் வாங்க முடியாது. ஏன்னா முழக்கம் என்பது எல்லாத்துக்கும் பொது உடைமை தான் முழக்கம் என்பது. அதுதான் தெளிவா புரிஞ்சுக்கணும்.